தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வு 8ஆம் பதிவாக அமைகிறது. பிறந்த மண்ணில் சிறந்த பள்ளிகள் அமைத்தார் வாரியார். வாரியார் சுவாமிகள் தான் பிறந்த மண்ணான காங்கேய நல்லூரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியே உயர்நிலை பள்ளி நிறுவியுள்ளார். காங்கேய நல்லூர் முருகன் கோவிலில் வாரியார் தொடங்கிய மாசி விசாக லட்சதீப திருவிழா தொடர்ந்து சிறப்பாக நடந்து வருகிறது. காங்கேய நல்லூர் சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ராஜகோபுர திருப்பணியையும் வாரியார் நிறைவேற்றியுள்ளார். பிறந்த மண்ணில் எழுந்தருளியுள்ள அத்தனை தெய்வங்களுக்கும் வாரியார் திருப்பணிகள் செய்துள்ளார். சமகால மற்றும் எதிர்கால மக்களுக்கும் பயன் தரும் வகையில் வாரியார் பொதுநல பணிகளை செய்துள்ளார். தொடரும் நிகழ்வு வயலூரில் 2வது முறை திருப்பணி என்பது குறித்ததாகும். 1969ஆம் ஆண்டு வாரியாரின் தலைமையில் வயலூர் திருப்பணி நடைபெற்றது. அப்போது அத்திருப்பணிக்கு 4 லட்சம் ரூபாய் செலவாயிற்று. கலை உலக பிரபலங்களான சின்னப்பா தேவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோர் இத்திருப்பணியில் பங்கு பெற்றனர். அந்த அறிமுகத்தின் காரணமாக வாரியார் துணைவன் முதலான சில திரைப்படங்களிலும் பங்கு பெற்றார். தொடர்வது சமயபுரம் திருப்பணி குறித்ததாகும். திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் திருப்பணி 300 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. அத்திருக்கோயில் திருப்பணியை வாரியாரே ஏற்று நடத்த வேண்டும் என்று அன்பர்கள் வேண்டினர். ஆங்காங்கு உரையாற்றி வாரியார் நிதி திரட்டினார். ராஜகோபுரங்கள், மதில்கள் போன்றவை திருப்பணி செய்யப்பட்டு சுமார் 9 லட்சம் ரூபாய் செலவில் நெல்லையப்பர் கோவில் திருப்பணியும் கும்பாபிஷேகமும் 1974ஆம் ஆண்டு இனிதே நிறைவேறியது. வாரியாரின் குருநாதர் பழனி சுவாமிகள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருப்பணியை நிறைவேற்றினார். அவருக்கு பிறகு 50 ஆண்டுகள் கழித்து வாரியார் சமயபுரம் கோவில் திருப்பணியை மேற்கொண்டார். மாரியம்மனின் மகிமையால் சமயபுரம் கோவில் திருப்பணிக்கு பல லட்சங்கள் வந்து குவிந்தன. கும்பாபிஷேகமும் நடந்தேறியது. திருப்பராய்த்துறை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குட்டிலுக்கு வாரியார் உதவிய செய்தியை முன்னரே கண்டோம். அந்த நிறுவனத்தின் வெள்ளி விழா 1976ஆம் ஆண்டு நடந்தது. குட்டில் சுவாமிகளும் வாரியாரும் பல இடங்களில் நிதி திரட்டினர். குட்டிலில் தங்கி படிக்கும் ஒரு குழந்தைக்கு ஆண்டுக்கு 5000 என்று கணக்கிட்டு 27 லட்சம் நிரந்தர நிதியாக வங்கியில் வைத்தனர். கிருபானந்த வாரியார் சுமார் 60 ஆண்டுகள் உலகின் பல பகுதிகளுக்கும் சென்று சமய பிரச்சாரம் செய்தவர். பிற மதங்களைப் போல் நமது சமயத்தினரும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று வாரியார் விரும்பினார். அதனை செயற்படுத்த மதுரை ஆதீனம் அவர்களை நிரந்தர தலைவராக கொண்ட திருவருள் தவநெறி மன்றம் என்ற அமைப்பை நிறுவினார். வாரியார் அளித்த நன்கொடை உதவியுடன் திருவருள் மன்றம் ஆங்காங்கு சமய சொற்பொழிவு நடக்க ஏற்பாடு செய்தது. 7 சமய பிரச்சாரகர்கள் திருவருள் மன்றத்தின் சார்பில் ஊர்தோறும் சென்று பிரச்சாரம் செய்ய வாரியார் வழிவகுத்து கொடுத்தார். 1976ஆம் ஆண்டு கிருபானந்த வாரியார் 40 அன்பர்களுடன் எவரெஸ்ட் யாத்திரை மேற்கொண்டார். கௌரி சங்கர் குன்றையும் எவரெஸ்ட் சிகரத்தையும் தரிசிக்க தீர்மானித்தார். குறிப்பிட்ட நாளில் வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் அடுத்த நாள் காலையில் விமானம் புறப்பட்டது. இமயத்தில் உள்ள பல மலைகளையும் கடந்து சென்ற விமானம் கௌரி சங்கர் குன்றையும் கடந்து சென்று எவரெஸ்ட் சிகரத்தின் மீதும் பறந்தது. பனிமூடிய பல சிகரங்களாக காட்சியளித்த எவரெஸ்ட் சிகரத்தை கண்ட நிறைவுடன் வாரியார் குழுவினர் காட்மாண்டு வந்து
அங்கிருந்து சென்னைக்கு திரும்பினர். தொடரும் நிகழ்வு ஐரோப்பிய நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவு குறித்ததாகும். லண்டன் முருகன் கோவில் திருப்பணிக்கு உதவுமாறு வள்ளல் வாரியாரை வேண்டினர். திருப்பணிக்குழு தலைவர் அரங்கநாதர் அவர்களின் இல்லத்தில் தங்கிய வாரியார் சுவாமிகள் ஒரு வாரத்திற்கு ஆன்மீக சொற்பொழிவுகள் ஆற்றினார். அதே பயணத்தின் பொழுது பாரிஸ் நகரத்திற்கும் சென்று சென்னை திரும்பினார். ஐரோப்பிய பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் திரும்பிய வள்ளல் வாரியாருக்கு நெல்லை, வேலூர், கோவை, கடலூர், திருச்சி, திருவண்ணாமலை ஆகிய நகரங்களில் பாராட்டு விழா நடத்தினார்கள். 1981 4வது முறையாக வாரியார் சுவாமிகள் மலேயா சென்றார்கள். விமான நிலையத்தில் நூற்றுக்கணக்கான அன்பர்கள் விலை உயர்ந்த ரோஜா மாலைகளுடன் வரவேற்க காத்திருந்தனர். அவற்றை அணிவித்து வாரியாரை அருள்மிகு மாரியம்மன் கோவிலுக்குள் அழைத்துச் சென்றார்கள். 20 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு மலேயா சென்றிருந்த வாரியாரை சந்திக்க இளைஞர் அணியினர் ஆவலுடன் திரண்டு வந்தனர். வாரியார் பெருமானிடம் திருநீறு கேட்டு வாங்கி பூசிக்கொண்டார்கள். வாரியாரின் சொற்பொழிவில் கல்லூரி மாணவர்கள் சொக்கி போனார்கள். பக்தி வளர்ச்சி அடைந்துள்ளதை அறிந்து வாரியார் சுவாமிகள் மகிழ்ந்தார். தொடரும் நிகழ்வு செந்தமிழ் குறித்ததாகும். வேலூரில் நடந்த ஓர் இலக்கிய கூட்டத்தில் பங்கு பெற வாரியாரை அழைத்தனர். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். பாவேந்தர், ஐயா, இது இலக்கிய கூட்டம், புராண மேடை அல்ல. பேச்சை நீட்டாமல் அரை மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினார். வாரியார் அப்படியே செய்வேன் என்று கூறி தன் பேச்சை தொடங்கினார். செந்தமிழ் என்ற தலைப்பில் பேசிய வாரியார் செந்தமிழ் என்பதில் உள்ள செம் என்ற பகுதிக்கு விரிவுரையாக அரை மணி பேசி குறித்த நேரத்தில் நிறைவு செய்தார். அவருடைய உரையின் கருத்தாழத்தையும் தமிழ் புலமையையும் கண்டு பாரதிதாசன் பெரிதும் வியந்தார். தமது இருக்கையிலிருந்து எழுந்து வாரியாரை கட்டித் தழுவினார். செம்மென்ற பகுதியே விளக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு அரை மணி எடுத்துக் கொள்ளுங்கள். தமிழ் என்பது குறித்து பேசுங்கள் என்று பாரதிதாசன் வேண்டினார். வாரியார் அவ்வாறே உரையாற்றி நிறைவு செய்தார். 1976 வாரியாரின் பவழ விழா வந்தது. உலகளாவிய புகழ் பெற்றுவிட்ட வாரியாரின் பவழ விழாவை ஆங்காங்கு கொண்டாடி மகிழ்ந்தனர். குமாரசாமிப்பேட்டை, வேலூர், நெல்லிக்குப்பம், சிதம்பரம், கோவை போன்ற பல இடங்களில் வாரியார் சுவாமிகளின் பவள விழாவை அன்பர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். 1974 சிவராத்திரி நாளில் வாரியார் மும்மடி வரம் பாலயோகியை தரிசித்து வந்தார். இன்றைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகள் பிறந்த மண்ணில் சிறந்த பள்ளிகள் அமைத்ததையும், வயலூரில் 2வது முறை திருப்பணி நடத்தியதையும், சமயபுரம் திருப்பணியை தொடர்ந்ததையும், சமய பிரச்சாரம் வேண்டும் என்று அதை செயல்படுத்திய முறையையும், ஐரோப்பிய நாடுகளில் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியதையும், செந்தமிழுக்கு அழகாக விளக்கம் கொடுத்ததையும், பல இடங்களில் பவழ விழா கொண்டாடப்பட்ட செய்திகள் குறித்ததையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் வாரியார் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் 9ஆம் பகுதியில் இணைவோம். வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.